பென் ஸ்டோக்ஸ் இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கிடையாது. கடுப்பான கம்பீர் 4வது டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தளபதி ஜடேஜாவும் இளைய தளபதி வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து செஞ்சுரி அடிச்சு இந்தியாவை தோல்வி நிலையிலிருந்து மீட்டு டிரா பண்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு விடுவாங்க. மேட்ச் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. அதுக்கு முன்னாடியே பென் ஸ்டோக்ஸ் வந்து ஜடேஜா கிட்ட எப்பா தயவு செஞ்சு இந்த மேட்சை முடிச்சிக்கலாம், கை கொடுத்தீங்கன்னா இந்த மேட்ச் டிரா ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஜடேஜா கிட்ட கெஞ்சுவாரு. அதற்கு ஜடேஜா கை கொடுக்க மறுத்துட்டு இல்ல இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, நீங்க போயிட்டு போலிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸை தட்டி கழிச்சுவாரு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் என்னதான் மண்ண கவுனாலும் தளபதியும் இளைய தளபதியும் சேர்ந்து செஞ்சுரி அடிச்சு திம்சம் பண்ணிருப்பாங்க இங்கிலாண்ட. இந்த ஹேண்ட்ஷேக் மேட்டர் ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்த நிலையில கம்பீர் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டோக்ஸ் நியாயமா கிரிக்கெட் விளையாடுங்க, உங்களோட பிளேயர்ஸ் யாராவது 85, 90ஸ்ல இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க செஞ்சுரி அடிக்க விடுவீங்களா, இல்ல போதும் மேட்ச் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிரா பண்றதுக்காக கூப்பிடுவீங்களா? கஷ்டப்பட்டு 90 ரன்ஸ் அடிச்சுட்டு அவங்களால 100 அடிக்க முடியலனா ஒரு பிளேயருக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயருக்கு தான் அது தெரியும். அந்த டைம்ல யாராவது வாங்க போதும் டிரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? நம்ம எல்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தானே ஆடுறோம், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஒன்னும் ஆடலையே, கொஞ்சம் சென்ஸோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸை கம்பீர் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. இதுக்கு இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, எங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே போதுமான ஓவர்ஸ் போட்டாங்க, இதுக்கு மேல அவங்கள நான் டயர்ட் ஆக்க விரும்பல, ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் டிராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, இன்னும் 4 நாள்ல 5வது டெஸ்ட் மேட்ச் தொடங்குற நிலையில இருக்கு, எங்களோட மெயின் பவுலர்ஸ்க்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஒரே நோக்கத்துல தான் நான் இந்த டிராக்காக ஜடேஜா கிட்ட போயிட்டு கை கொடுக்கறதுக்காக கேட்டேன், வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காருங்க.